நிறைவு கருத்தை முன்வைக்க திரு மதிவாணன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தர்மா, தயவு செஞ்சு படிச்சிடுறா, இல்லைன்னா வீணா போயிடும்டா எல்லாம். எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. நான் என்ன கேட்டேன், எங்க கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் மேல யார் மேலேயாவது ஊழல் வழக்கு இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? சொல்லலை. அதுக்கு அடுத்தது உங்க கட்சி மேல இருக்கிறவங்க மேல ஊழல் வழக்கு இருக்குதுன்னு சொன்னேன். நான் என்ன தண்டிக்கப்பட்டாங்கன்னு யாரை சொன்னேன்? அம்மையாரை மட்டும்தான் நான் சொன்னேன். வேற யாரையாவது நான் சொன்னேன்னா நான் போய் சொல்ல திரும்பவும். நீங்க என்ன பண்றீங்க? பதில் சொல்றேன்றது தப்பு தப்பா பதில் சொல்றீங்க. சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு கல்வியில நம்பர் 1, உயர்கல்வியில நம்பர் 1, பொருளாதாரத்தில் நம்பர் 1, உற்பத்தி துறையில நம்பர் 1, சமூக மேம்பாட்டில் நம்பர் 1, வறுமை ஒழிப்புல நம்பர் 1, தகவல் தொழில்நுட்பத்தில் நம்பர் 1, ஆட்டோமொபைல்ஸ்ல நம்பர் 1, செமிகண்டக்டர்ல நம்பர் 1, தோல் உற்பத்தியில நம்பர் 1, முதலீட்டு ஈர்ப்புல இருந்து எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. உயர்கல்வியில நம்பர் 1னா பெண்கள் அதிக படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகப்படியான வேலைக்கு செல்கிற மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன். வர இப்ப அதுக்கு அடுத்தது அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்ன பிரச்சனைனா, ஒரு தனி மனிதன் செய்யற ஒரு தப்பையும் ஒரு அரசாங்கம் பண்ற தப்பையும் பொது வெளியில எப்படி இவங்க சமநிலையிலே சகோதரர் கேட்டதையே நான் திரும்பி கேட்கிறேன். எவனோ ஒருத்த கொழுப்பு எடுத்துன்னு போய் செஞ்ச தப்பு அரசாங்கத்தோட தப்பு. அப்போ மகாமகம் குளத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 40 பேர் செத்தாங்கல்ல, அது எந்த கணக்குல எழுதுறது? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஒரு முதல்வராக இருந்த பதவியில் இருந்துட்டு ஒருத்தர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு அவரு? டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது தனி மனித தவறா அரசாங்க தவறா? சரி, பாத்தீங்களா, நீங்க பேசும்போது நான் அமைதியா தானே இருந்தேன். எல்லா பிரச்சனை ஒருத்தர் பேர் சொல்லி ஆட்சி நடத்துறீங்க. அம்மையார் பேர்ல கொடநாடுன்னு ஒரு இடம், அந்த இடத்த அவங்க முகாமலுகமா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது. 2 நாள் கழிச்சு ஒரு விபத்து நடக்குது. 3 நாள் கழிச்சு அதுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நடந்தது? 3 வாட்ச் திருடுறதுக்காக நடந்தது. ராஜேஷ்குமாரோட கிரைம் நாவலே தோத்துரும் கொடநாடு வழக்கை பத்தி படிச்சீங்கன்னா. யாரோட இடம் அது? அம்மையார் ஆட்சி செஞ்ச இடம். இப்ப இது தனி மனித தவற அரசாங்க தவறா? நீங்க தனி மனித தவறு எல்லாத்துக்கும் அரசாங்க காரணம். அரசாங்கம் பண்ண தவறெல்லாம் தவிர்த்து போற முடிவு பண்ணா எப்படிங்க? ஆனாலதான் உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, எதனால உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம நடிகர் கட்சிக்கு வரணும். அவர் என்ன சொன்னாரு போகும்போது? என் பேர் சொல்ல மாட்டீங்களா? புரியல. என் பேர் சொல்ல மாட்டீங்களா சார்? அவர் இன்னைக்கும் நடிக்கிறாரு, இன்னைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. அப்ப அவர் நடிகர் தானே. பெரம்பூர்ல நாங்க ஜெயிப்போம்னு அவர் சொல்றாருங்க. உங்களால பெரம்பூரோட தேவை என்னன்னு தெரியுமா? பெரம்பூர்ல என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? வட சென்னைக்கு வளர்ச்சி நிவாரண நிதியா எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு தெரியுமா? வட சென்னை மழைன்னு வந்தா இங்கேயே பிறந்து தலைமுறை நாங்க இருக்கிறோம். இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாது. பெரம்பூர் மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? வேசார்படி மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? ஏழ்நகர் கொருக்குப்பேட்டை மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? தனியார்பேட்டை மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? இன்னைக்கு கணேசபுரம் மேம்பாலத்தை யார் கட்டின்னு இருக்கிறது? என்னப்பா செஞ்சீங்க நீங்க இந்த தொகுதிக்காக? என்னங்க பேச்சு? இன்னைக்கு எத்தனை வீடு? 1000 வீடுக்கு மேல நாங்க கட்டுறோம். நீங்க 1000 வீட்டுக்கு மேல புதிய வீடு கட்டுறோம். அந்த வீட்டை ஷிஃப்டிங் பண்றதுக்காக அதிமுக ஆட்சியில் 8000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க அதுக்கு 24000 ரூபாய் கொடுக்குறோம். 3 மடங்கு உயர்த்தி கொடுக்குறோம். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்க முடிவு பண்ணுவோம். ஒருத்தர் பனையூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வருவாரு, நேரா முதலமைச்சர் ஆவாரு. நாங்க உட்காந்துக்கணுமா? இல்ல, என்ன பேச்சு இது? ஏன் நீங்களும் இப்படி ஆயிட்டீங்க எனக்கு புரியல. அப்போ ஒரு படத்துல காமெடியா வரும், ஐயா இந்த சைடு ஹீரோ அண்ணன் தம்பி ரோல் அதெல்லாம் நடிக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, நடிச்சா ஹீரோ தான். அப்புறம் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? ஆனாவுனா எம்ஜிஆர் கிட்ட போயிடுறது, ஆனாவுனா கேப்டன் கிட்ட போயிடுறது. நான் கேட்கிறேன், கேப்டனோ இல்ல எம்ஜிஆரோட வரலாறு தயவு செஞ்சு படிங்க சார். காங்கிரஸ்ல இருக்காரு, திமுக வராரு, எம்எல்சி ஆகுறாரு, அப்புறம் எம்எல்ஏ ஆகுறாரு, அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எங்க கட்சிக்கு பொருளாளர் ஆகுறாரு.
எங்க கட்சியில இருந்து அதுக்கப்புறம் போய் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் தாங்க முதலமைச்சர் ஆனாரு. இடையில திண்டுக்கல் இடைத்தேர்தல நின்று ஜெயிச்சாருங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்த ஏங்க நிக்கல? ஏன் எம்ஜிஆர் முன்னுதாரணம் எடுத்துக்க வேண்டியதானே? என்ன நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட எடுத்துப்பீங்க, தேவையானதெல்லாம் கேப்டன் கிட்ட எடுத்துக்கணும்னா உங்களால முடியாது. ஆனா அவனா கேப்டன் கிட்ட போயிடுறீங்க. இதே கூட்டம் நீங்க நல்லா பாருங்க, நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சிவாஜி கணேசனுடைய மரணத்துல கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்து அந்த மரணத்தை எடுத்தார். களத்துல வேட்டி கட்டின்னு இறங்கினாரா இல்லையா? நடிகர் விஜய் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அப்படி மட்டும் அவர் செஞ்சிட்டாருன்னா நான் விவாதத்துக்கு வரத்தை விட்டுறேன். அவர் சொன்னார் இல்ல நான் விவாதத்துக்கு நான் விட்டுறேன். அதெல்லாம் நடக்காத காரியங்க. சும்மானா ஏதோ படம் ஓடுது. சுதாகருக்கு ஓடாத படமா? நடிகர் சுதாகர் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்க இருக்காரு சுதாகர்? 4 படம் ஃபிளாப் பண்ணா வீட்ல தான் படுக்கணும். சுதாகரன் விஜய் ஒண்ணாங்க என்னங்க? அன்னைக்கு சுதாகர் தாங்க பெரிய ஆளு. 75ல 80ல அன்னைக்கு சுதாகர். சகோதரர் வந்து அண்ணன் உதயநிதியை பத்தி பேசுறதுனால சொல்றேன். அண்ணன் உதயநிதி 2011 இருந்து தேர்தல் அரசியல் இருக்கிறார். நான் சொல்றேன், நான் நிரூபிக்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா? இல்லைன்னு என்ன பேச்சு இது? நான் கேட்குறேன், அப்போ வன்னியர் சங்க இடஒதுக்கீடு போராட்டத்தப்போ அன்புமணி ராமதாஸ் எங்கே இருந்தார்? நான் தான் சொல்கிறேன்ல, சப்ஜெக்டை பேசிட்டு முடிச்சேன். வரேங்க. அந்த தேர்தல் அரசியல் பேசுற நீங்க பசுமை தாயகன் போறீங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருக்க. ஏன் நீங்க இவ்வளவு பதறீங்க? வெளியே வந்துரும் பாக்குறீங்களா? வெளியே வரும் பாக்குறீங்களா? வெளியே வந்து நினைக்கிறீங்களா? நான் நிறைய சொல்றேன். வெளியே வந்து சபாநாகரிகன்னு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? சபாநாகரிகன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒரு பேசும்போது அமைதியா தானே இருந்தேன். ஒரு லைன் குறுக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க யாரு வேணா. நான் குறுக்கில்ல. ஏன்னா எனக்கு சரக்கு இருக்கு. என்கிட்ட பேசுற விஷயம் இருக்கு, உங்ககிட்ட விஷயம் இல்ல. ஆனால நான் இன்னும் பேசுவேன். அப்படிலாம் பேசணும்னா ஏக நடராஜனை பேசணும், வன்னியடிகளாரை பத்தி பேசணும், பூத்த அருள்மொழித்தவனை பத்தி பேசணும், அவங்களாம் பாவம் என்ன நாங்கன்னு பேசணும். அப்புறம் எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்கும். வேண்டாம். அதனால நீங்க இந்த தேர்தலில் கூப்பனா 1000 ரூபாவா அப்படின்னு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், 2 கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டை காப்பாற்றுற ஒரு கூட்டணி. மக்கள் நல திட்டத்துக்கு ஓட்டா, துரோகத்துக்கு ஓட்டா. இவ்வளவுதான். ஒரே நிமிஷம், லாஸ்ட் 30 வினாடி. இல்லம் தேடி கல்வியிலிருந்து மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து இன்னுயிர் காப்பம் திட்டத்திலிருந்து காலை சீட்டு திட்டத்திலிருந்து மகளிர் விடியல் பயணத்திலிருந்து தமிழ் புதலும் திட்டத்திலிருந்து நான் முதலும் திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டத்திலிருந்து தோழி விடுதியிலிருந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து காலை சீட்டு திட்டத்திலிருந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம், சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம். நிக்க வச்ச வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பிஜேபி அதிமுகவுடைய மக்கள் விரோத கூட்டணி தான். இந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கான தேர்தல் தான் 4ஆம் தேதி நம்ம பார்க்க தான் போறோம். யாரு வெற்றி பெறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா முடிவெடுத்திருக்காங்க. 221 தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற போகுது. நன்றி திரு மதிவாணன்.